பிரம்மாண்ட அசுரர்களின் எழுச்சி. பழங்காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தன் சகோதரர்களான சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரன் ஆகியோருடன் சேர்ந்து சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் புரிந்தனர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் அவர்களுக்கு சிறந்த வரங்களை அளித்தார். எந்த தேவராலும் அல்லது அசுரனாலும் அவர்களை கொல்ல முடியாது. அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரையிலும், தங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்தாத வரையிலும் 3 உலகங்களையும் தடையின்றி ஆட்சி செய்வார்கள். ஆனால் பல அசுரர்களைப் போலவே கர்வம் பணிவை வென்றது. இந்த வரங்களை பெற்ற அசுர சகோதரர்கள் எல்லா உலகங்களிலும் பேரழிவை ஏற்படுத்தத் தொடங்கினர். 3 உலகங்களின் பேரரசர் என்று தன்னை அறிவித்த சூரபத்மன் தனது படைகளை இந்திரலோகத்தை கைப்பற்ற அனுப்பினான். தேவர்களின் தலைவனான இந்திரன் எதிர்க்க முயன்றான். ஆனால் விரைவில் தோற்கடிக்கப்பட்டான். தேவர்கள் வானுலக ஜீவிகள் பிடிக்கப்பட்டு பாதாள லோகத்தில் சிறை வைக்கப்பட்டனர். சூரியன் மற்றும் சந்திரன் கூட சங்கிலியால் பிணைக்கப்பட்டனர். இதனால் பிரபஞ்சம் இருளில் மூழ்கியது. உலகங்களின் துன்பத்தை கண்ட நாரத முனிவர் கைலாய மலைக்கு விரைந்து சென்று சிவபெருமானிடம் தலையிடுமாறு வேண்டினார். சூரபத்மனை தனது மகன் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை அறிந்த சிவபெருமான் 6 தெய்வீக தீப்பொறிகள் மூலம் முருகனை ஸ்கந்தன் உருவாக்கினார். முருகன் கார்த்திகை நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்டார் மற்றும் அவருக்கு பார்வதி தேவியிடமிருந்து வேல் ஈட்டி கிடைத்தது. இந்திரனால் மீண்டும் திரட்டப்பட்ட தேவர்களின் படைகளுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு கிடைத்தது. தாரகாசுரனுடன் போர். வலிமையின் ஆணவம். தாரகாசுரன் மூத்த சகோதரன், ஒரு சக்தி வாய்ந்த தளபதி. அவனது உடல் பிரம்மாவால் வழங்கப்பட்ட பல அடுக்கு கவசத்தால் மூடப்பட்டிருந்தது. அவனது ஆயுதம் ஒரு மகத்தான சக்தி கொண்ட கதை. முருகன் முதலில் தனது தளபதிகளான வீரபாகு மற்றும் வீரமகேந்திரன் ஆகியோரை அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினார். தாரகாசுரன் அவர்களை கேலி செய்தான். போர் ஒரு கர்ஜனையுடன் தொடங்கியது. தாரகாசுரன் மாய ஏவுகணைகளையும் மாய விலங்குகளையும் பயன்படுத்தினான். முருகன் தனது மயிலின் மீது சவாரி செய்து தனது வேல் கொண்டு மாயைகளை பிளந்து ஞான சக்தியை வெளிப்படுத்தினார். சரியான இலக்குடன் அவன் தாரகாசுரனின் கவசத்தை தகர்த்தெறிந்து ஒரு தெய்வீக கணத்தில் தனது வேல் கொண்டு அவனது இதயத்தில் குத்தினார். தாரகாசுரன் முருகனின் பெயரை உச்சரித்தவாறே விழுந்தான். அவனது ஆணவம் இறுதியாக தெய்வீகத்தில் கரைந்தது. சிம்மமுகனுடன் போர். ஆசையின் உக்கிரம். சிம்மமுகன், சிங்கமுகம் என்று பொருள்படும் பெயருடையவன் தெற்கு படைகளுக்கு தலைமை தாங்கினான் மற்றும் அவனது கொடுமைக்கும் கர்வத்திற்கும் பெயர் பெற்றவன். அவனது கர்ஜனைகள் மலைகளில் இடிபோல் எதிரொலித்தன. அவன் சிங்கங்களால் இழுக்கப்படும் ரதத்தில் சவாரி செய்தான் மற்றும் முருகன் படையை குழப்ப ஒளி அடிப்படையிலான போரை பயன்படுத்தினான். முருகனின் தளபதிகள் சிறிது நேரம் ஆதிக்கம் செலுத்தப்பட்டனர். ஆனால் இறைவன் தானே வந்து சேர்ந்தார். சிம்மமுகன் ஒரு பிரம்மாண்டமான சிங்கமாக மாறி கோர பற்களாலும் நகங்களாலும் தாக்கினான். முருகன் கிரியா சக்தியை, செயலின் சக்தி வெளிப்படுத்தி தனது மயிலில் இருந்து குதித்து நெருங்கிய சண்டையில் ஈடுபட்டார். வேல் கொண்டு முருகன் சிம்மமுகனை 2ஆக பிளந்து அசுர ஆத்மாவை அதன் மாயையிலிருந்து விடுவித்தார். சூரபத்மனுடன் போர். வெல்ல முடியாத ஆணவம். இறுதி மோதல். சூரபத்மனுடன் இருந்தது. அவன் தனது சகோதரர்களின் தோல்வியை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் 10 திசைகளிலிருந்தும் அசுரர்களை வரவழைத்தான். மேலும் மாயையை பயன்படுத்தி போர்க்களத்தை எரியும் குழப்பமான தரிசு நிலமாக மாற்றினான். 6 நாள் போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு நாளும் முருகனின் ஒரு முகத்தை குறித்தது. சூரபத்மன் மலைகள், சமுத்திரங்கள் மற்றும் ஒரு அண்ட மரத்தின் வடிவத்தை எடுத்தான். ஆனால் முருகனின் வேல் அனைத்தையும் துண்டித்தது. 6ஆம் நாளில் சூரபத்மன் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறினான். முருகன் தனது வேல் கொண்டு அதை 2ஆக பிளந்தார். உடைந்த பாதிகளிலிருந்து தோன்றியவை ஒரு சேவல். அதை முருகன் தனது போர்க்கொடியில் வைத்தார். ஒரு மயில். அதை அவர் தனது வாகனமாக ஆக்கினார். இவ்வாறு தோல்வியிலும் கூட சூரபத்மன் அருளை பெற்று முருகனின் பாதங்களில் நித்திய சேவையில் ஈடுபட்டான். இது ஆணவம் பக்தியாக மாறுவதற்கான ஒரு குறியீடு. திருச்செந்தூரில் வெற்றி
தீமையை வென்ற பிறகு முருகன் திருச்செந்தூர் கரையில் ஓய்வெடுத்தார். அங்கு அலைகள் அவரது பாதங்களை கழுவின. தேவர்கள் அவரை பாடல்களாலும் மாலைகளாலும் புகழ்ந்தனர். இந்திரன் தனது சிம்மாசனத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டான். தேவர்கள் விடுவிக்கப்பட்டனர். சூரியனும் சந்திரனும் மீண்டும் வானத்தில் பிரகாசித்தன. இந்த தெய்வீக வெற்றியை நினைவுகூரும் வகையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கட்டப்பட்டது. கடல் எப்போதும் சூரசம்ஹாரத்தின் வெற்றி கீதத்தை முழங்கும் ஒரு இடம்.